ஹாய், வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். இன்னைக்கு அழகா குட்டி குட்டியா 5 ஒரு நிமிட கதைகள் கேட்க போறோம். வாங்க கேட்டுட்டே தூங்கலாம். கதை 1. ஒரு வயசான விவசாயி வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு அதுல வர சொற்ப வருமானத்துல வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாம போயிடுது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை அப்படின்னு பரிதாபமா விசாரிக்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில விவசாயி பதில் சொல்றாரு. அடுத்த நாள் தொலைஞ்சு போன குதிரை 3 குதிரைய சேர்த்து கூட்டிட்டு வருது. ஆச்சரியமான அக்கம் பக்கத்துக்காரங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உனக்கு 4 குதிரையாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் விவசாயி இருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அடுத்து வந்த வாரத்துல விவசாயியோட மகன் குதிரையில போகும்போது கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிறான். உடனே அக்கம் பக்கத்துக்காரங்க, என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டதும் நடக்குது, உன் பையன் எழுந்து நடக்க 6 மாசத்துக்கு மேல ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயி இப்பவும் இருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அடுத்த வாரத்திலேயே நாட்டுல போர் நிலைமை வந்துருது. வீட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களும் கண்டிப்பா போர்ல கலந்துக்கணும்னு ரூல்ஸ் போடுறாங்க. ஆர்மி பீப்புள் வீடு வீடா போய் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க. ஆனா விவசாயியோட மகனுக்கு கால் உடைஞ்சிருக்கிறதுனால அவனை மட்டும் கூட்டிட்டு போல. இத பார்த்த ஊர் மக்கள், விவசாயியோட அதிர்ஷ்டத்தை பாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்பவும் விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மனசை இயல்பா வச்சுக்கணும். நாட்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது பாடத்தை கத்துக் கொடுக்கும். கஷ்டமான சூழ்நிலையில ஐயோ போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துடக்கூடாது. சந்தோஷமான சூழ்நிலையில தலைக்கால் தெரியாம ஆடக்கூடாது. ஏன்னா யாருக்கு என்ன வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். விவசாயி மாதிரி எதையும் தலைக்கு கொண்டு போகாம இருந்தா வாழ்க்கை நிம்மதியா போகும். கதை 2. ஒரு ஞானி கிட்ட 2 பேர் வர்றாங்க. முதலாம் அவன் வருத்தத்தோட கேட்கிறான், ஐயா, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என் மனசு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுது, நான் செஞ்ச பாவத்துக்கு மீட்சி உண்டா அப்படின்னு கேட்கிறான். 2ஆம் அவன் ஞானி கிட்ட சொல்றான், நான் இவரளவுக்கு பெரிய பாவம் எல்லாம் செய்யல, சின்ன சின்ன பொய்கள், சின்ன ஏமாற்று வேலை, இப்படி நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன அப்படின்னு கேட்கிறான். ஞானி சிரிச்சுக்கிட்டே முதல் ஆளை கூப்பிட்டு, நீ போய் பெரிய பாறை ஒன்ன எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் ஆளை கூப்பிட்டு, நீ போய் இந்த கோணி நிறைய சின்ன சின்ன கற்களை பொறுக்கி வா அப்படின்னு சொல்றாரு. ஞானி சொன்ன மாதிரியே முதலாம் அவன் பெரிய பாறைய எடுத்துட்டு வர்றான். 2ஆம் அவன் கோணி நிறைய சின்ன சின்ன கற்களை அள்ளிக்கிட்டு வர்றான். இப்போ ஞானி இத எங்க இருந்து எடுத்தீங்களோ அத அங்கேயே போய் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிருங்கன்னு சொல்றாரு. முதலாம் அவன் பாறையை எடுத்துட்டு போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறான். 2ஆம் அவன் தயக்கத்தோட, இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியா அந்த எடுத்த இடத்துலயே வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். ஞானி சொல்றாரு, முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தான். ஆனால் வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்தால் அவன் மீட்சி அடையலாம். ஆனால் நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவு இருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குத்தான் மீட்சி என்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, பெரிய பாவம் சின்ன பாவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம்னு ஒன்று செஞ்சிட்டா உடனே மனசு திருந்தி அதுக்கான பரிகாரம் செஞ்சிடணும். தெரிஞ்சே தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில அதுக்கு என்னைக்குமே பரிகாரமே கிடையாது. கதை 3. ஒரு சிஷ்யன் தன்னோட குரு கிட்ட போய், குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் அங்க இங்கன்னு பறந்துகிட்டு இருக்கு. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா அப்படின்னு சிஷ்யன் கிட்ட சொல்றாரு. சிஷ்யனும் பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டு போறான். ஆனா அவனால ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல. குரு, பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்கு நடுவுல அழைச்சுக்கிட்டு போறாரு. இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தோட அழக கண்கள் விரிய ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பட்டாம்பூச்சிகள் அவர்களை சுத்தி பறக்க தொடங்குது. 2 பட்டாம்பூச்சி சிஷ்யனோட கைகள்லயே வந்து உட்காருது. குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை,
மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில சும்மா பரபரன்னு ஓடாம நம்ம எதை செய்யறோமோ அதை ரசிச்சு செஞ்சாலே மகிழ்ச்சி தானா வரும். கதை 4. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேல உள்ள ஆசையினால பக்கத்து வீட்டுல விளைஞ்ச பூசணிக்காய திருடிறாரு. இது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய போய் அவரை பூசணிக்காய் திருடன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வீட்டு பெயர் கூட பூசணி திருடர் வீடு அப்படின்னு மாறி போயிடுது. பல தலைமுறைகள் தாண்டியும் கூட அந்த பேர் மாறவே இல்லை. இப்போ அந்த வீட்டுல அவரோட கொள்ளு பேரன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்பவும் பலர் அவர் காது படவே பூசணிக்காய் திருடர் வீடை தாண்டி போனா அந்த கோயில் இருக்கு, பூசணிக்காய் திருடர் வீட்ல இருந்து லெஃப்ட்ல போனா இந்த கடை இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதனால வருந்திக்கிட்டு இருக்கிற அந்த கொள்ளு பேரன் தாத்தா தெரியாம செஞ்ச தவறுக்காக நாம ஏன் இன்னும் திருடர் பட்டத்தோட வாழணும்னு நினைச்சு ஒரு ஞானியை தேடி அதுக்கு ஏதாவது திருத்தம் இருக்கான்னு கேட்கிறாரு. ஞானி தினமும் உன் வீட்டில் 100 பேருக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாரு. அவரும் தினமும் சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு. இது நடக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல இருந்தே அந்த அன்னதானம் போடுற வீட்டுல இருந்து நேர்ல போனா கோவில் வந்துடும், அந்த அன்னதானம் போடுற வீட்டுல இருந்து லெஃப்ட்ல போனா கடை இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இப்போ அந்த கொள்ளு பேரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பூசணிக்காய் திருடுனத சாப்பாடு போட்டு நல்ல பேரு வாங்கி மறைச்சிட்டாரு. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஒரு தவறு செஞ்சா அதுக்கு நிகரா நிறைய நல்லது செஞ்சா நமக்கு திரும்பவும் நல்ல பேரு கிடைக்கும். கதை 5. ஓர் அரசர் தன்னோட நாட்டுக்கு முதலமைச்சரா ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைச்சாரு. சம தகுதி பெற்ற 4 பேர் அவரோட அமைச்சர் அவையில இருந்ததுனால ஏதாவது ஒரு பரீட்சை வச்சு அந்த 4வரில் ஒருவரை முதலமைச்சரா ஆக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஒரு நாள் அரசர் அந்த 4 பேரையும் அழைச்சு, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது. கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட இந்த விஞ்ஞான பூட்டை திறக்க நாளை காலை உங்கள் 4வருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறீரோ அவரே நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில அன்று இரவு முழுவதும் விடிய விடிய பூட்டு பற்றிய ஓலை சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடுறாங்க. எதுவும் கிடைக்கல. அந்த 4வரில் ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டிவிட்டு தூங்க போயிடுறாரு. மறுநாள் அரசவையில் கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய அந்த பூட்டு 4வரின் முன்பு வைக்கப்படுகிறது. அரசர் எதிர்க்க நிக்கிறாரு. பூட்டும் பிரம்மாண்டமா இருக்கு. எல்லோருக்கும் படபடப்பு அதிகமாகுது. கையோடு கொண்டு வந்த ஓலைச்சுவடிகளை முன்னும் பின்னும் பெரட்டி பாக்குறாங்க. ஆனா கணித பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவே இல்லை. இரவில் நன்றாக தூங்கிய அந்த ஒரு அமைச்சர் மட்டும் எழுந்து வந்து பூட்டின் அருகில் சென்று பார்க்கிறாரு. என்ன ஆச்சரியம்! பூட்டு பூட்டப்படவே இல்லை. சாவியே இல்லாமல், சூத்திரமே இல்லாமல் பூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் ஆக்கினார். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் மனசை பதஷ்டப்படாம சமநிலையில வச்சு யோசிச்சா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். குட்டி குட்டியா கருத்துள்ள அழகான 5 கதைகளை கேட்டாச்சு. இப்போ தூங்க போலாம். இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.